ரியாக்ட் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் ரியாக்ட் ஆப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் வைப்போம். ஓகே, இப்போ package.json. ஓகே, ஸோ package.jsonல பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டோட டிபெண்டன்சிஸ் ப்ளஸ் டெஸ்டிங் லைப்ரரியோட டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா அதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் log.json. ஸோ அது எதுக்குன்னா அது ஒரு லாக் ஃபைல். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேக்கேஜஸ் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஸோ அதே வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை நீங்கள் இன்னொரு யூஸருக்கு கொடுக்குறீங்க பேக்கேஜ் log.jsonோட. ஸோ சேம் வெர்ஷன் அந்த சிஸ்டம்லேயும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்காண்டி பேக்கேஜ் log.json யூஸ் ஆகுது. git ignore எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஏதாச்சும் நம்ம கிட்டுக்கு புஷ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அந்த ஃபைல்ஸ்லாம் git ignore ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நோட் மாடியூல்ஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இருக்கு. நெக்ஸ்ட் பப்ளிக் ஃபோல்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா index.html. ஸோ index.html தான் மெயின் ஃபைல். ஸோ ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறாங்க, ஸோ ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் தான் இருக்கும், ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும், அதனால அது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இப்போது இண்டெக்ஸ் about.html, contact.html இப்படி நிறைய HTML இருந்தால் அது வந்து மல்டிபிள் பேஜ் அப்ளிகேஷன், MPN சொல்லுவாங்க. ஸோ ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஏன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைலில் நம்ம ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ div id root. ஸோ div id root தான் மெயின். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சோர்ஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா app.css, app.js. ஸோ app.js வந்து ஒரு காம்போனன்ட். ஸோ ஒரு காம்போனன்ட்கான ஸ்டைலிங் app.cssல இருக்கும். ஓகே, ஸோ index.cssல குளோபல் ஸ்டைலிங்ஸ்லாம் இருக்கும். ஓகே, index.js தான் மெயின் என்ட்ரி ஃபைல் ரியாக்டுக்கு. ஸோ ஆப் காம்போனண்ட்டை நம்ம ரூட்டில் ரெண்டர் பண்ணுறோம். ஸோ அந்த ரூட் என்னென்னா இண்டெக்ஸ் ஃபைலில் இருக்க div id root அப்படின்னு இருக்குல்ல, அதில் நம்ம செலக்ட் பண்ணி ரெண்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ஐடி செலக்ட் பண்ணி ஆப் காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட் div id ரூட் எலிமெண்ட்குள்ளே தான் ஆப் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் தான் நம்ம ஆப் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக் ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வீடியோவில் காம்போனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.